ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்ம இங்கே நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். எல்லாமே நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான். மேபி ஒருத்தவங்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூவை கொடுக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் தொடர்ந்து பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஜஸ்ட் யூஸ்ஃபுல், உங்களையும் அது ரியலைஸ் பண்ண வைக்கும் ஒரு சில டைமில். ஓகே, இட்ஸ் டைம் டு சே வெல்கம் டு மை சேனல். எஜுகேஷனை எப்படி சூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணுறோம் நம்ம லோக்கலில் படிக்கிறதுக்காக. ஆனால் அந்த குவாலிட்டி எப்படி இருக்கிறோங்கிறத நம்ம ரொம்பவே பார்க்கணும். இன்றைக்கி கிட்டத்தட்ட 2000, அதாவது 2001, 1995 இந்த வருஷம்லாம் முடிஞ்ச அப்புறமே நம்ம சொல்லிட்டோம், நம்ம ஆல்ரெடி டெவலப்டு, we already started to educate ourselves. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்மளோட எஜுகேஷனில் நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கள், நம்ம அதை வந்து டெவலப் ஆகிட்டு இப்போ இன்றைக்கி 2024 நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கோயிங் டவுன், எக்ஸ்ட்ரீம்லி கோயிங் டவுன். என்ன விஷயம் அப்படின்னா, நாம் என்ன படிக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. அது நம்மளுடைய தப்பு இல்லை. ஏன்னா நமக்கு எதை சொல்லித்தராங்களோ அதுதான் நமக்கு தெரியும். நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரியணும், நம்முடைய அரசாங்கத்துக்கு தெரியணும், நம்முடைய டீச்சர்ஸுக்கு தெரியணும். ஸோ தே ஆல்சோ டோன்ட் ஈவன் நோ வாட் தே ஆர் டூயிங். இதுதான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சாக பார்க்குறது. அப்புறமா இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா, நம்ம படிக்கிற படிப்புக்கு இங்கே வேல்யூ இருக்கா அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்பவே ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ எதுக்காக நம்ம படிக்கிறோம்? இன்றைக்கி ஒரு ஈவன் சராசரியாக தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் வந்து ஒரு மேரேஜ் ஆகக்கூடிய ஒரு உமன் அல்ல ஒரு மென்னை எடுத்துக்கிட்டால் அவங்க ஒரு பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ எஜுகேஷனோட வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது? ஸோ எஜுகேஷன் இஸ் ஆல்வேஸ் எஜுகேஷன். ஒன்ஸ் ஹூ எஜுகேட்டட், they can able to teach, or they can able to find something new apart from the world, from the existing. ஸோ இதுதான் இதோடைய ஒரு நிலைத்தன்மை. ஆனால் இன்றைக்கி ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்காக இல்லை ஒரு 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 நிறுவனம் அவங்களுடைய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணியதுக்காக இன்றைக்கி எஜுகேஷன் வந்து ஒரு துணை போகிற மாதிரி ஒரு ஃபீலில் தான் இன்றைக்கி இருக்குது. இல்லை, அதான் உண்மையில் இதில் எங்கே நம்ம தோற்று போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய அறிவில் வந்து என்றைக்கு அவங்க கை வைக்கிறாங்களோ அன்றைக்கி நம்ம தோற்று போகிறோம். ஏன்னா நியூட்டன் லா, எவ்ரி ரியாக்ஷன் ஹேஸ் அன் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இந்த ஒரு மெத்தடை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே. ஏன் இன்றைக்கி நம்ம யோசிக்கலை? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பாடத்தில் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, இந்த மேத்தமெட்டிக்ஸில் 2 வேல்யூ போட்டு செஞ்சால் இந்த ஆன்சர் வரும், 4 வேல்யூ போட்டு செஞ்சால் இந்த ஆன்சர் வரும். தட்ஸ் ட்ரூ. நோ ஒன் கேன் சேஞ்ச் இட், எவ்ரி ஒன். ஸோ அட் த சேம் டைம் லைஃப், இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இதுதான் அதோடைய சொல்யூஷன் அப்படின்னு நம்மளால் ரியல் லைஃப்பில் அதை வந்து அதை ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண முடியலை. அதுதான் இன்றைக்கி ஏமாத்துறவங்க நம்மளை ஒரு கைக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஸ்கோப்பாக இருக்குது. ஸோ எதுக்கு எஜுகேஷன்? ஸோ ஃப்ரம் த காமராஜர் பீரியடாக இருக்கட்டும், ஃப்ரம் த பிரிட்டிஷ் பீரியடாக இருக்கட்டும், எதுக்கு எஜுகேஷன்? ஸோ நீ எஜுகேட் ஆனா ஒன்றை வந்து யாரும் ஏமாற்றிட முடியாது, அவ்வளோ எளிதாக ஒன்றை சீட் பண்ண முடியாது ஒன்றை. ஸோ that's what education comes to the life. So but that's not in the case of what they are doing. So we need all our thinking about that. We have most of the parties in Tamil Nadu, and நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய எதை செய்கிறாங்க, யாரை நமக்கு இவங்க வந்தால் இப்படி இருக்குமா? ஏன்னா இன்றைக்கி குளோபலைசேஷன். ஸோ நம்ம வந்து ஹைட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நான் ஒரு தமிழ்நாடு, நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு இவங்க போதும், என்ன இவங்க ரூல் பண்ணால் போதும். ஸோ it's not a problem. Anyone can rule us, and the problem is how they are going to rule us, how they are lead us. So people need to know what the things that happen around the world. We are just studying about Indian historical and things and blah blah blah. So இது எதுக்காக அப்படின்னா, நம்ம கற்றுக்கலாம், நம்மளுடைய தலைவர்களை அடித்து வீழ்த்தின எல்லாத்தையும் கற்றுக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்க நம்ம ஏன் தோற்று போகணுங்கிறத நம்ம பாடத்தில் வந்து நிறைய இருக்குது. எப்படி தோற்றோம், யார் நம்மளை தோக்கடிச்சாங்க. one thing, we are not going to change that in a minute or in a day, or maybe we are not able to change that, but we can realize what is happening around us. Maybe we are the person going to rule the country after 70 years or the 60 years, or one of your daughter, or one of your son going to rule the country after the years, or many years. So the thing is,
நீங்கள் வந்து என்ன நம்ம எதை அவங்களுக்கு திணிக்கிறோம், எதை சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஐ நோ தட் எஜுகேஷன். இன்றைக்கி நான் எஜுகேஷன் ஆனால் ஒருத்தன் வந்து இன்றைக்கி படித்து முட்டாளாக இருக்கணும்னு வந்து முன்னாடி வந்து ஒரு சில பேர் தான் சொல்லுவாங்க ஏரியாவில். இன்றைக்கி நம்ம எல்லாருமே படித்து முட்டா, இன்க்ளூடிங் மீ. ஸோ ஸோ ஏன்னா நம்மளை ஏமாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி படித்தா நீ யூனிவர்சிட்டி படி, உனக்கு இந்த வேலை கிடச்சிடும். நோ, நெவர் வி கேன் கெட் த குட் ஜாப் ஆஃப்டர் வி ஃபினிஷ் த யூனிவர்சிட்டி unless you have a good knowledge about the field of the subject. ஸோ இங்கே நம்ம எங்கே அதில் லாக் ஆகிறோன்னா, நம்ம படிக்கவும் செஞ்சுருக்குறோம், அதுக்கு மேல் படிக்கவும் முடியாது, ஆனால் நமக்கு அந்த நாலேஜும் இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி வி ஆர் லாக்ட் இன் ஒன் சைட் ஆஃப் த கண்டெய்னர். ஏன் அப்படின்னா நம்ம புதுசாக படிக்கவும் முடியாது. இப்போ எனக்கு தெரியாது, அதை போய் படி, ஐ ஹாவ் கம்ப்ளீட் மை பிஏ அப்படின்னா. ஸோ டிஃபைன் த ஸ்ட்ரெஸ் ஆர் டிஃபைன் த ஸ்ட்ரைன் இஸ் அ கொஸ்டின் மார்க், ஸோ yeah, yes guys, we can see you in the next lesson.